அனைவருக்கும் வணக்கம். போலீசாரின் தவறு காரணமாக அர்ச்சனா தப்பிக்கொண்டார். போலீசாரினுடைய எழுத்துப்பிழை காரணமாக நீதிமன்றத்தால் அர்ச்சனாவுக்கு வழங்கப்பட்ட பிடியாணை ரத்து செய்யப்பட்டது. அர்ச்சனா தப்பித்து கொண்டார். உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து வெளியேறும் நிலை இலங்கைக்கு இல்லை என வெளிவிவகார அமைச்சர் கோர தெரிவித்திருக்கின்றார். அரசியல் கைதிகளை விடுவிக்காவிட்டில் வடக்கு கிழக்கை முடக்குவோம், சுவாசிலிங்கம் அரசுக்கு எச்சரிக்கை. வறியவர்களுக்கு, அதாவது வருமானம் குறைந்த மக்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், மகிழ்ச்சியான செய்தி. சதோசாவில் பல பொருட்களுக்கான விலை குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், அல்லது எமது செய்திக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெறக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்கு செல்வோம். போலீசாரின் தவறால் தப்பித்தார் அர்ச்சனா. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிரான அனுராதபுரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ராமநாதன் லோச்சன என்று தவறுதலாக பெயர் குறிப்பிடப்பட்டமையால் அவர் விடுவிக்கப்பட்டார். அதாவது போலீசார் அந்த வழக்குகளை பதிவு செய்கின்ற போது ராமநாதன் அர்ச்சனா என்று பதிவு செய்யாமல் ராமநாதன் லோச்சனா என்ற ஒரு புதிய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இவர்களுக்கு அர்ச்சனா என்ற முழுமையான பெயர் தெரியாது. அதாவது விஐபி விளக்குகளை பயன்படுத்தி போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் ஆவணங்களில் உள்ள பெயரும் போலீசாரின் ஆவணங்களில் உள்ள பெயரும் தவறாக இருந்தமையால் நீதிமன்றத்தால் அர்ச்சனா விடுவிக்கப்பட்டுள்ளார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயரை சரியாக பயன்படுத்த தெரியாமல் இருந்த போலீசார் மீது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை. வெளிவிவகார அமைச்சர் விஜித கோர தெரிவிப்பு. உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து இலங்கை வெளியேறாது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கோர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் விஜித கோரத் மேலும் தெரிவித்ததாவது, உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதற்கு நாம் தீர்மானிக்கவில்லை. அமெரிக்கா ஒரு சுயாதீன நாடு. முடிவுகளை எடுக்கும் உரிமை அந்த நாட்டுக்குள்ளது. எனினும் உலக சுகாதார அமைப்பிலிருந்து எந்த ஒரு நாடும் வெளியேறுவதை நாம் விரும்பவில்லை. மாறாக மேலும் பல நாடுகள் இணைந்து குறித்த அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதே எமது விருப்பம். மாறாக நாடுகள் வெளியேறினால் உலக சுகாதார அமைப்பு பலவீனமடையும் என்று சொல்லி அவர் கருத்து தெரிவித்தார். அரசியல்வாதிகளை விடுவிக்காவிடல் வடக்கு கிழக்கை முடக்குவோம், சுவாசிலிங்கம் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்திலிருந்து சுவாசிலிங்கம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யாவிடின் வடக்கு கிழக்கை முடக்கி போராட்டம் படிக்கும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் MK சிவாசிலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்டும் கையெழுத்து போராட்டம் கடந்த சனிக்கிழமை நெல்லியடியில் இடம்பெற்றது. இதில் பங்கேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் தொடர்ந்தும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் காணப்படுகின்றன. மஹிந்த ராஜபக்ச காலம் தொடக்கம் இன்று வரை அது நீண்டு கொண்டே இருக்கின்றது. ஆயுத புரட்சியை நடத்தியவர்கள் இன்று ஆட்சிப்படுத்தல் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது தமிழ் இளைஞர்கள் மட்டும் பயங்கரவாதிகளாக்கப்பட்டுள்ளார்கள். பிரதி நீதியமைச்சரின் அரசியல் கைதிகள் இல்லை என்ற கருத்து மிகவும் மோசமானது. அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு தயங்குகிறது. சிங்கள மக்கள் கொந்தளிப்பார்கள் என அஞ்சுகிறது. எதிர்வரும் சித்திரை பொங்கலிலாவது அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இல்லாவிடில் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். வறிய வருமானம் குறைந்த மக்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தகவல். சதோசாவில் இனி சீனி 240 ரூபா. வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவுக்கு அமைய சதோசா விற்பனை நிலையங்களில் பல்வேறு பொருட்கள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. நிலக்கடலை கிலோ ஒன்றின் விலை 100 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 995 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு சீனியின் விலை 40 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 300 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உருளைக்கிழங்கின் விலை 30 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 180 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு கோபியின் விலை 30 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 765 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெத்தலியின் விலை 20 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 940 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாஸ்மதி அரிசியின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 645 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெரிய வெங்காயத்தின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 230 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பருப்பின் விலை 2 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 288 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை சீனியின் விலை 2 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 200 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.